இருக்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலும் கூட நாம் மீண்டும் ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்டு பரிசுத்த ஆவியில் நாம் களி கூறுவோமாக. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவருடைய திருநாளாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாசம் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆவிக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் பரிசுத்தர்களாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் கேட்க வேண்டும். பரிசுத்தர்களாக இருக்கிறவர்கள் தேவ அன்புள்ளவர்களாக, அதற்குரிய குணம் நிறைந்தவர்களாக இருப்பதே ஆவியில் நிறைந்திருப்பதன் அடையாளமாகவே இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருக்கிறதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சியாக இருக்கிறோமா? வீட்டில், சுற்றுப்புறத்தில், அநேகர் மத்தியில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு ஜெப பாடலாக இறங்கும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்தர்களாக, சாட்சி பகர்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும் என்கிற ஒரு ஜெப பாடலை நாம் பாடுவோம். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பல பல வருடங்கள் கழிந்தும் பாரினில் இன்னும் இருளும் அகலவில்லை, எனவே நீரே இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், அகலவில்லை, எனவே நீரே இறங்கும். ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும். தயபரனே தயவாய் வேகம் இறங்கும், ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும். தயபரனே தயவாய் வேகம் இறங்கும், பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தயபரனே தயவாய் வேகம் இறங்கும். 5 கண்டம் வாழும் மனிதர் 5 காயம் காண இறங்கும், பாடுபட்ட நாதரே இன்றே இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், பாடுபட்ட நாதரே இன்றே இறங்கும். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும், தடையாவையும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களோடு இருந்து உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து சகல சத்தியத்தின்படியையும் இன்னும் வருகிற நாட்களிலேயும் உங்களை நடத்தி செல்வாராக. ஆண்டவருடைய கிருபையின் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில வார்த்தைகளை முன்னுரையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதம் ஏக அல்லது ஒரே தேவனை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை சித்தரிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி என்றும், கிறிஸ்துவின் ஆவி என்றும், கர்த்தருடைய ஆவி என்றும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி வர பண்ணினவருடைய ஆவி என்றும் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். ஹீ இஸ் எ பர்சன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல், அந்நிய மொழிகளை பேசுதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல் பற்றி பல வித்தியாசமான வாக்குவாதங்களும் வியாக்கியானங்களும் திருச்சபைகளுக்கிடையே இன்றும் காணப்படுகிறது. சபையோ ஊழியரோ பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேதம் தெளிவாக என்ன கூறுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றுதான் யோவேல் 2:28 வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஊழியருக்கோ அல்லது முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவருக்கோ மாத்திரமல்ல, அவர் அனைத்து மனுக்குலத்திற்கும் உரியவர். வேதத்தின் அடிப்படையிலே ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக கொண்டிராத யூதர் அல்லாத பெர்சிய ராஜாவாகிய கோரேசை ஆவியானவர் பயன்படுத்துகின்றார். ஏசாயா 45:1 ஞானஸ்நானம் பெறாத யூதர் அல்லாத 100க்கு அதிபதி கொர்நேலியு வீட்டிலே பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:44 பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை நாம் மட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மரியாள், எலிசபெத், சகரியா, யோசேப்பு போன்றவர்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய திரு சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், அவர் நமக்கு வாக்களிக்கப்பட்டு அருளப்படுகின்ற ஒரு அருள் கொடை அல்லது அருள் வரம் என்று நாம் சொல்லலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அல்லது அவரே நேரிடையாக மக்களை நிரப்புகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 பெந்தேகோஸ்தே நாளிலே இன்னும் கொர்நேலியு வீட்டிலே நடந்ததை நாம் அங்கே வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் யூத விசுவாசிகளுக்கும் யூதரல்லாத புற இனத்து விசுவாசிகளுக்கும் இடையில் பட்சபாதம் காட்டவில்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஊழியன் என்று ஒரு சிறப்பு நிரப்புதலோ அல்லது விசுவாசிக்கு என்று சாதாரண நிரப்புதலோ என்ற வித்தியாசமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் டஸ் நாட் டிஃபரன்சியேட். அவர் தம் மக்களை
சமமாக நிரப்பி அவர் சித்தப்படி நடத்தி செல்கிறார். நிரப்புதல் என்கிற வார்த்தையிலே ஒரு முழுமை இருக்கின்றது. சில நேரங்களிலே மக்கள் அல்லது சில ஊழியர்கள் இவர்களை இந்த அளவுக்கு தான் நிரப்புவார், அவர்களை பரிபூர்ணமாக நிரப்புவார் என்று நாம் நபர்களை சுட்டி காட்டி நாம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்புற அடையாளமாக காற்று, தண்ணீர், அக்கினி, புறா கூறப்பட்டிருந்தாலும் அவற்றின் அடிப்படையில் மாத்திரம் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியாது. பெரும்பாலும் இன்றைய திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அல்லது ஆற்றல் அல்லது பவராக மட்டும் போதிக்கப்படுகின்றார். பரிசுத்த ஆவியின் கனியை பற்றி நாம் கலாத்தியர் 5:22 பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி 1 கொரிந்தியர் 12 பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை பற்றி யோவான் நற்செய்தி நூலிலும் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பதை நம்மில் இருக்கும் ஒரு வாசனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய குணம் நடத்தை மூலம் வெளிப்படுத்தலாம். ஒருவர் மதுபானம் அருந்தியிருந்தால் அவர் அருகில் வரும்பொழுதே ஒரு வாசனை வீசுகிறது. அவருடைய பேச்சு மற்றும் நடத்தையிலே ஒரு வித்தியாசத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றவர்களாக அவருடைய ஆளுகைக்குள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். 3 குறிப்புகளாக நாம் அங்கே சிந்திக்கும் பொழுது, முதலாவது குறிப்பாக ஹோலி ஸ்பிரிட் எஸ்டாப்ளிஷ் எ கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப். பரிசுத்த ஆவியானவர் கூட்டாளுமை தலைமைத்துவத்தை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே கூட்டாளுமை தலைமைத்துவத்திற்கான அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் செயல்பாட்டிலே பல சிக்கல்களுடன் எருசலேம் தேவாலய ஆளுகையிலே இருந்தது போல மோதல்களுடன் தான் காணப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் திருச்சபைகளும் அருட்பணி இயக்கங்களும் உலகில் நடைமுறையில் இருக்கும் மேலாண்மை ஆளுகை முறைமைகளை பின்பற்றி சபைகளுக்குள்ளே லாபம், வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை முன்னிறுத்தி மனதுருக்கம், நீதி, நியாயம், மனிதாபிமானத்தை பின்தள்ளிவிட்டோமா என்று நாம் யோசனை பண்ண கடமைப்பட்டுள்ளோம். வேத பகுதிக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்ட என்னாகமம் 11 முதல் 30 வரை பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கூட்டி கொண்டு போகிறார், அல்லது தலைவராக நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலாகிய சபையார் அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்டு அவரை சில நேரங்களிலே திக்குமுக்காட வைத்தார்கள். தங்கள் விருப்பங்களை எல்லாம் மோசே வனாந்திரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று நிலையாக நின்றார்கள். நாமும் கூட சில நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே அப்படித்தான் நாம் கேட்கின்றோம். தலைவனாகிய மோசையோடு கூட உதவியாளன் யோசுவா, ஆசாரியன் ஆரோன் இருந்தார்கள். ஆரோன் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததால் சபையார் எப்பொழுதும் மோசையை தான் அணுகினார்கள். மோசையை தேவன் அழைக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து ஒரு கோலை அவர் கையிலே கொடுத்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலே மேகஸ்தம்பத்திலே அநேக முறை தேவன் இறங்கி வந்தார். அவருடைய பிரசன்னம் அக்னி ஸ்தம்பமாக இரவிலும் மேக ஸ்தம்பமாக
பகலிலும் இருந்ததை நாம் வாசிக்க முடியும். இன்னும் மோசையின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்துதான் ஆண்டவர் இஸ்ரவேல் சபையாரை கானானுக்கு கொண்டு செல்கின்றார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே பாரான் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுதுதான் எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட இறைச்சி கறி இப்பொழுதே வேண்டும் என்றார்கள். மன்னா எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றார்கள். ஒரு நாமும் கூட சில நேரங்களிலே இப்படித்தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? மோசே தேவனிடம் சொல்லுகிறார், இந்த மக்கள் உம்முடைய மக்கள், நான் பெற்ற மக்கள் இல்லை, என்னிடத்தில் ஏன் கேட்கிறார்கள்? என்னால் தாங்க முடியாது என்கிறார். மோசேக்கு தலை சுற்றுவது போல அல்லது தலையே விசக்கிக் கொள்ளலாமா என்ற நிலைமையில் தான் இருந்ததாக நாம் புரிந்து கொள்ளலாம். தலைவர்களுக்கு இது போன்ற நிலை எந்த நேரத்திலும் வரலாம். ஓ, ஐ cannot handle this situation single handedly என்று ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னாகமோ 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 70 மூப்பர்களை கூட்டிக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்து நில் என்று அங்கே மோசேயிடம் சொல்லுகின்றார். தலைவர்கள் பொறுப்புகள் பாரமாகும் பொழுது ஆண்டவர் மூப்பர்களை தெரிந்தெடுத்து பாரத்தை பகிர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நானே தலைவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நானே எல்லாவற்றையும் செயல்படுத்துவேன் என்று மார்பு தட்டி சொல்லிக்கொண்டு மனிதர்களை அல்லது திருச்சபையிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளை கையாள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னதை இன்றும் சபை தலைவர்களுக்கு சொல்லுகின்றார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மோசே கூட்டி வந்த 70 மூப்பர்கள் மேல் தேவன் மோசையின் மேல் இருந்த ஆவியை வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவி 70 பேர் மேல் வந்து தங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இன்னும் கூட 2 பேர் எழுதாத் மேதாத் ஆசரிப்பு கூடாரம் வராமலே ஆவியில் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யோசுவா மோசையிடம் அதிகப்படியான வைராக்கியத்தோடு தடை பண்ணும் என்கின்றார். ஆனால் மோசே சொல்லுகின்றார், எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் தன் தலைமைத்துவ பணிக்கும் சபையில் இருக்கும் அனைவருக்கும் நலமாயிருக்குமே என்கின்ற பெருந்தன்மை குணத்தை காட்டியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தனக்கும் மூப்பர்களுக்கும் தான் தலைமைத்துவம் என்ற மோனோப்ளைக்கு அல்லது தனி மனித ஆதிக்கத்திற்கு இடம் கொடாமல் எல்லாரும் வேண்டும் என்கின்றார் மோசே. இப்படியாக தேவன் எல்லாருக்கும் தம்முடைய ஆவியினாலேயே தலைமைத்துவத்தை கூட்டாளுமை தலைமைத்துவமாக்குகிறார். அதற்கு தேவ மனிதனாகிய மோசே இணங்குகின்றார், இடம் கொடுக்கிறார். தன்னோடு 70 பேரை அவர் சேர்த்து கொள்ளுகிறார் அல்லது கீழ்ப்படுகிறார் என்று நாம் அங்கே புரிந்து கொள்ளலாம். இன்றைய சபை தலைவர்கள் கூட்டாளுமை தலைமைத்துவத்துக்கு மோசேயைப் போல இணங்கி இடம் கொடுக்க வேண்டும். தலைமைத்துவம் திருச்சபையாகிய ஆடுகளை அன்பினால் அடிமையின் ரூபம் எடுத்து ஆளுகை செய்வதற்கு தானே தவிர அதிகார ஆணவத்தோடு அல்லவே அல்ல. தலைமைத்துவத்திற்கு வருவோர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று
சீடர்கள் 12 பேரும் கூட்டாளுமையாக சொல்லுகிறதை அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருவும் அவரோடு கூட 11 சீடர்களும் எழுந்து நின்று கொண்டிருந்தார்கள். பேதுரு மாத்திரம் அங்கே அந்த பெந்தேகோஸ்தே நாளில் முதல் பிரசங்கத்தை அவர் செய்தார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்களால் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்திலே சபை பிரிந்து விடுமோ என்கிற அளவுக்கு ஒரு பெரு விவாதம் திருச்சபை தலைவர்களுக்குள்ளும் சபையாருக்குள்ளேயும் வெடித்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். தலைமைத்துவத்திற்கு அங்கே பவுலும் பர்னபாவும் கூட்டாளுமை தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்து சபை மூப்பரும் அப்போஸ்தலரும் ஒருங்கிணைந்து ஆலோசனை அங்கே பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கலாம். பேதுரு, யாக்கோபு, பர்னபா, பவுல் மற்றும் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஏக மனதாய் தீர்மானம் பண்ணி திருச்சபையின் ஒற்றுமையை நிலைநிறுத்துகிறார்கள். விருத்த சேதனம் பிரச்சனையை முடித்து வைத்தார்கள். தனி நபராக அல்ல, தனிநபர் தலைமையாகவும் அல்ல, கூட்டாளுமை தலைமைத்துவத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையிலே அவர் ஏற்படுத்தி வைக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். கூட்டாளிகள், உடன் ஊழியர்கள், நாங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லும் பரிசுத்த பவுல் 2ஆம் தலைமுறை கூட்டாளுமை தலைமைத்துவத்திற்கு தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், அப்போலோ போன்ற பலரை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கலாம். அருமையானவர்களே, சபைகள் சங்கங்களில் கூட்டாளுமை தலைமைத்துவத்திற்கு இணங்கும்படியாக ஆவியானவர் இன்று நம்மை அழைக்கின்றார். வட மற்றும் தென்னிந்திய திருச்சபையின் தலைமைத்துவம் சுயாதீன பெந்தைகோஸ்தே சபைகளின் தலைமைத்துவம் போல இல்லாமல் கூட்டாளுமை தலைமைத்துவம் அங்கே இருக்கிறதை நாம் அங்கே கண்கூடாக பார்க்கலாம். சபை மூப்பர்கள், போதகர்கள், பேராயர், நிர்வாகிகள் இணைந்து செயல்பட்டுதான் இந்த கூட்டாளுமை தலைமைத்துவத்துக்கு V.S. அசரியா பேராயர் அவர்கள் தான் அங்கே அதற்கு வித்திட்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வரலாற்று பூர்வமாக பார்க்கலாம். தனி மனித தலைமைத்துவத்தை சபையில், சங்கங்களில், சமுதாயங்களில் மையப்படுத்தாமல் வேதம் கூறுகிறபடி கூட்டாளுமை தலைமைத்துவத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தலைமைத்துவம் என்பது ஒரு கூட்டாக சேர்ந்து அன்பினால் ஆளுகை செய்கின்ற ஒரு ஆளுகை. தனி நபராக அல்ல, கூட்டாளுமையாக, குழுவாக அங்கே தலைமைத்துவ பொறுப்பை ஏறெடுத்து செல்வதுதான் திருச்சபையினுடைய தலைவர்களுடைய ஒரு பொறுப்பாக, கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் தலைமைத்துவம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அங்கே யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்வர்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்வர்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ நீரூற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும்.
நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் பகுதியிலே யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனங்களை இயேசு தேவாலயத்தில் வைத்து சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியானவரே உள்ளத்திலிருந்து ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று இயேசு கூறுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வழிந்தோடும் ஜீவ நதியாக செயல்படுகின்றார். சங்கீதக்காரன் சங்கீதம் 36:8-9 வசனங்களிலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியின் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நான் ஜீவ தண்ணீர் ஊற்று என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, புதிய எருசலேமின் மத்தியிலே ஜீவ நதி புறப்பட்டு பாய்கிறதாக நாம் அங்கே வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்புற அடையாளமாக தண்ணீர் சொல்லப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். அதுவும் ஜீவ தண்ணீர் ஊற்று என்றால் எவ்வளவு மகிமையான ஒரு பொங்கி வழிந்தோடும் வாழ்க்கை அது என்பதை நாம் அனுபவித்து பார்த்தால் தெரிந்திருக்கும். ஆற்று தண்ணீர் பற்றாமல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். ஓடுகிற தண்ணீர் பளபளப்பாகவும் புதுசாகவும் தெளிவாகவும் இருக்கும். நிற்கும் அல்லது ஓடாமல் தேங்கி நிற்கும் குளத்து அல்லது கிணற்று நீர் பாசி பிடித்து ஒரு கெட்ட வாசனையை தரும். இயேசுவானவர் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சமாரியா நாட்டிலே இருந்த நிறைவில்லாத கட்டுப்பாடு இல்லாத கசப்பான வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெண்ணிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு உள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவளுக்குள்ளே ஒரு மாற்றுருவாக்கம் நடந்து சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பெண் ஊருக்குள்ளே ஓடிப்போனாள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை தேங்கி முடங்கி சோர்ந்து வாழும் சொத்தை வாழ்க்கை அல்ல. மாறாக ஓடிக்கொண்டும் மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கின்ற, கனி கொடுக்கின்ற, நிரம்பி வழிகின்ற ஒரு தெளிவான வாழ்க்கை. புது புது கனிகளை, அதாவது ஆவியின் கனி கொடுத்து வளரும் வாழ்க்கை, அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் வாழ்க்கை. சமாரியா ஸ்திரீ போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அநேகர் ஜீவ பாதை நேராய் திருப்பும் வாழ்க்கை. அன்பினால் அநேகரை கவர்ந்திழுக்கின்ற வாழ்க்கை. யூதர்கள் ஜீவ தண்ணீர் நதியான பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசித்த சமாரியா ஸ்திரீ அவள் பெற்றுக்கொண்டாள். விசுவாசிக்கிற எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியை தேவன் அருள்வார் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தேங்கி கிடக்கும் உங்கள் வாழ்வை ஓடும் ஜீவ நதியாக மாற்ற வருகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் கூட நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுல் பர்னபாவை அருட்பணிக்கு அடுத்த பட்டணங்களுக்கு அனுப்புங்கள் என்று ஆவியானவர் கட்டளையிட உடனே அனுப்புகிறார்கள். பரிசுத்த
ஆவியானவர் அனுப்பும் ஆவியானவர். அனுப்புவதற்கு என் மகன் என் மகள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் பவுலை செசரியா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு போக சொல்லும் பொழுது செசரியா பட்டணத்து சபையார் நீர் எங்களோடு இரும் என்று இங்கே சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட பவுல் அந்த சபையாரோடு இராமல் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒருவேளை நம்மை கூட நம்முடைய சபையாரில் சிலர் நீங்கள் இங்கேயே நன்றாக ஊழியம் செய்து விடுங்கள் என்று நம்மை முன்னேறி போக விடாமல் தேங்கி நிற்கும் நிலைமைக்கு தள்ளிவிட நினைத்தால் கூட நாம் அதற்கு இடம் கொடாமல் ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீங்கள் இருக்கும் தேக்க நிலைமையிலிருந்து உங்களை மீட்டு ஒரு ஜீவ நதியாக இரட்சிப்பின் வாய்க்காலாக மாற்ற அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி பயன்படுத்த விரும்புகின்றார். பரிசுத்த பவுல் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தன்னை ஆண்டவருக்கு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். நாமும் பவுலை போல ஒப்பு கொடுக்கலாமா? ஒவ்வொரு புதிய நாளிலும் புது விதமாக தம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசி உங்களை வழிநடத்த விரும்புகிற ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். அர்ப்பணிப்போமா? ஜீவ வாசனையாகவும் ஜீவனுக்கு போகிற ஒரு வாசலாகவும் நாம் பயன்படலாமே. ஆறு போல் ஓடாமல் ஸ்தம்பித்து நின்று தேங்கி விட்டோமா? மீண்டும் ஆவியானவர் உங்களை மாற்றுருவாக்கி புதுப்பிக்க ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அண்ட் ரெஃப்ரெஷ் யூ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆவி எனவே ஓங்கி வளர்கிற மரங்களைப் போலவும் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் வாழ்கின்ற வாழ்க்கையாகவும் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் பரிசுத்த ஆவியானவரால் ஆவி கெட்டபடி வாழும் வாழ்விலே வாழ்ந்து அவருக்காக வாழும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் அருட்பணியாற்ற நம்மை பலப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் அருட்பணியாற்ற நம்மை பலப்படுத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட் எக்யூப் அண்ட் எனர்ஜைஸ் டு எவாஞ்சலைஸ். ஹோலி ஸ்பிரிட் எக்யூப் அண்ட் எனர்ஜைஸ் டு எவாஞ்சலைஸ். நான் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 23ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாள் பஸ்கா பண்டிகைக்கு முன் 50வது நாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அன்றைய தினம் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் ஏறக்குறைய 120 பேர் ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். மேல் வீட்டிலே கூடி வந்திருந்தார்கள் என்றும் வசனம் 2:2 அங்கே சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது ஒவ்வொரு வசனங்களாக நாம் பார்க்கும் பொழுது பலத்த காற்று இரைச்சலுடன் இறங்கி வந்தது. காற்று ஆற்றல் அல்லது வல்லமையின் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக அக்கினி மயமான நாவுகள் இறங்கி வந்தது. அக்கினியும் ஆற்றல் வல்லமையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு மொழியிலே பேசத் தொடங்கினார்கள். தங்களுக்கு தெரியாத தாங்கள் கற்றுக்கொள்ளாத தங்களை சுற்றிலும் கூடி வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் தாய்மொழிகளில் பேசினார்கள். அப்பொழுது எருசலேமிலிருந்து
கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வட்டாரத்தில் உள்ள தேசங்களிலிருந்து வந்த இந்த ரோமர்கள், யூதர்கள், யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள், இன்னும் அரபியர்கள், இன்னும் பலர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் இவர்களுடைய தாய்மொழியிலே தேவனுடைய அரும்பெரும் செயல்பாடுகளை பேச கேட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. திடீரென நான் பேசும் தாய்மொழியை நான் வேறு இடத்திற்கு போயிருக்கும் பொழுது, அங்கே இருக்கிறவர்கள் பேசும் பொழுது நான் உடனே என்ன பேசுகிறார், என் மொழியிலே பேசுகிறார்கள் என்று நான் கவர்ந்திழுக்கப்படுகின்றேன். அல்லது அவரோடு நான் பேசி ஒரு உரையாடலை ஆரம்பித்து அது நட்பாக கூட அது வளர்கின்றதை நாம் அங்கே சில நேரங்களிலே பார்க்கின்றோம். கூட்டத்தை கலைந்து போக விடாமல் கவனித்து நிற்கவும் கேட்கவும் செய்ய வேண்டும். சீடர்கள் பெரும்பாலோர் கலிலேயா வட்டாரவாசிகள்தான். அப்பொழுது இருந்த கலிலேயா, யூதேயா, சமாரியா வட்டங்களில் வாழ்ந்தவர்கள்தான். அவர்களும் தங்கள் வட்டாரத்தை விட்டு வெளியே போகாதவர்கள், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்கள்தான். சாதாரண மாணவர்கள் சுற்றுப்புற நாட்டு மக்களின் மொழியை பேசி அவர்களை பிரமிக்க வைத்து சுவிசேஷத்தை கேட்க வைத்தார்கள். இயேசுவாகிய நற்செய்தி உலகமயமாக்கப்படுவதற்கு அல்லது உலகமெங்கும் பரவுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பாமர சீடர்களை பல மொழிகளை பேச வைத்து பயன்படுத்துகின்றார். அதாவது வினையும் விளைவும் ரெண்டுமே நமக்கு வேண்டும். பல மொழிகளை பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷம் அறிவிக்கும் நோக்கத்தில் மாத்திரமே பேச வைத்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல பாஷைகளை பேசுதலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதலும் சமநிலையிலே பார்க்கப்பட வேண்டும். அநேக தரம் அந்நிய பாஷை பேசுதல் முக்கியப்படுத்தப்பட்டு சுவிசேஷம் அறிவித்தல் ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அல்லது புறக்கணிக்கப்படுகின்றது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதையும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவித்தல், புதிய சபை உருவாக்குதல் தான் அங்கே அதிகமாக நடக்கிறது. பல பாஷைகள் பேசுதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 வசனங்களில்தான் அங்கே வருகின்றது. 2 கொரிந்தியர் அங்கே 12ஆம் அதிகாரத்திலும் அங்கே வரங்களை பற்றி பவுல் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி உடனே பேதுரு எழுந்து 11 கூட சேர்ந்து நற்செய்தியாக இயேசுவை பிரசங்கிக்கின்றார். அவர் மூலமாக சுவிசேஷம் கேட்ட 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் அங்கே இணைந்தார்கள். திருச்சபை உருவாகுதலும் வளரத் தொடங்கினதுமே தான் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று நாம் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்குள் எல்லா மொழி பேசும் மக்கள் இயேசுவாகிய நற்செய்தியை கேட்டு சேர்க்கப்பட அல்லது கூட்டப்படும்படியாக தானே வந்திருக்கின்றார். குணமாக்கும் வரம், பல பாசை வரம், தீர்க்க தரிசன வரம் போன்ற பல வரங்கள் எல்லாம் இதற்காகத்தானே பயன்பட வேண்டும். இந்த உலகத்திலே விசேஷமாக நம் நாட்டிலே 1500க்கும் மேற்பட்ட பாஷைகளை பேசுகிற மக்கள் மற்றும் 4000 இன மக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள்.
கேள்விப்படாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் திருச்சபையை நாட்டுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுடைய தலையாய அழைப்பாகவும் பொறுப்பாகவும் பணியாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றும் நூற்றுக்கணக்கான இன மக்களுக்கு அவர்கள் தாய்மொழியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஒரு சீகன் பால் வந்திராவிட்டால் எல்லா தமிழ் மக்களும் தாய்மொழியில் வாசித்து சுவிசேஷத்தை அறிந்திருக்க மாட்டார்களே. ஆதி திருச்சபையிலே சீடர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் 8:4 தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் வாழ்ந்தார்கள். திருச்சபை அப்போஸ்தலர் 2 எருசலேமிலே ஆரம்பித்து அப்போஸ்தலர் 8 அது சமாரியாவுக்கு செல்கின்றது. பின்னர் 13 உலகமெங்கும் அது பரவுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சீடர்களை அவர் அங்கே பலப்படுத்தினார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். சபையிலே குழுக்களாக மற்றும் சங்கத்திலே உட்கார்ந்து நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், தீர்க்க தரிசன வரம் எனக்கு உண்டு என்று பெருமிதமாக பேசி விவாதம் பண்ணி காலத்தை விரயம் பண்ணிவிட்டு சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படுகின்ற எத்தனை பேர் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அருட்பணி செய்வதற்கே என்பதை இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய மெல்லிய சத்தம். வாலிபனே, வாலிப சகோதரியே, உனக்கு கேட்கிறதா? ஆலயத்திற்கு உள்ளே இருந்து துதி ஆராதனை, வேத தியானம், வாலிபர் கூட்டம் என்று நிறுத்திவிடாமல் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை கிராமத்திற்கு புறப்பட்டு செல்லலாமே. இப்படி 1970களில் புறப்பட்டு சென்ற கூட்டத்தினரில் ஒரு சிலர்தான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்று ஆரம்பித்து ஊழியம் செய்கிற ஊழியத்தினை தாங்குகின்ற சகோதரர் ஆர். ஸ்டான்லி குழுவினர். இப்படி பல குழுவினரை நாம் பட்டியலிடலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பின் அர்ப்பணி செய்ய 2000வது ஆண்டுக்கு பின் அர்ப்பணி செய்ய வாலிபர்கள் புறப்பட்டு போகிற எண்ணிக்கை நம்முடைய திருச்சபைகளிலே குறைந்து வருகிறது. இவ்வளவு அது ஆண்டவருக்கு பாரமாக இருக்கும். 1,20,000 பேர் அழிந்து போகக்கூடாது என்று பரிதபிக்கிற நம்முடைய ஆண்டவர் கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய நாட்டிலே சுவிசேஷத்தை கேட்காமல் அழிந்து போகக்கூடாது என்று பரிதபியாமல் இருப்பாரா? அருமையானவர்களே, உங்கள் அபிஷேகம் அர்ப்பணி செய்வதற்கே சிந்தியுங்கள், கீழ்ப்படியுங்கள், தேவ பணி செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக நம்மை கூட்டாளுமை தலைமைத்துவத்துக்குள்ளாக அவர் திருச்சபையை நடத்தி செல்கின்றார், சபையாரை நடத்தி செல்கின்றார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ஓடுகின்ற ஜீவ நீரூற்றாக நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய விரும்புகின்றார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அருட்பணி ஆற்றும்படியாக அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய திருநாளிலே ஆண்டவரை நான் உமக்கு ஊழியம் செய்வேன், என்னுடைய வாழ்க்கை தேக்க நிலைமையாக இருக்காது, நான் உமக்காக ஓடுவேன். ஒருவேளை திருச்சபையிலே கூட்டாளுமை தலைமைத்துவத்திற்கு எனக்கும் ஒரு
அழைப்பு இருந்தால் அதிலேயும் நான் பங்கு பெற்று நல்ல ஒரு தலைமைத்துவத்தை திருச்சபையிலே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க ஆயத்தமா இருந்தவாறே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, தேற்றரவாளனே, கூட்டாளுமை தலைமைத்துவத்துக்கு நீர் திருச்சபை மக்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அந்த தலைமைத்துவத்தை தான் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்களும் நான் ஒரு தலைவன் என்று எண்ணாமல் கடவுள் எங்களை நியமித்திருக்கிறார். திருச்சபையிலே பணி செய்ய, அன்பினால் பணி செய்ய, அருட்பணியாற்றவே இந்த தலைமைத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கூட்டு சேர்ந்து திருச்சபையின் பொறுப்புகளை நாங்கள் சேர்ந்து இணைந்து செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றைப் போல நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, கிருபையின் மேல் கிருபை அடைந்து, இன்னும் உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பின் வாய்க்கால்களாக விளங்கும்படி எங்களுக்கு நீ கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரை, அருட்பணி ஆற்றவே நீர் எங்களை நிரப்புகிறீர். அன்றைக்கு சீடர்களை நிரப்பினீர். அவர்கள் அருள்பணி செய்தார்கள். 3000 பேர், 5000 பேர் மற்றும் திரளான பேர் நம்ம ஏற்றுக்கொண்டார்கள். திருச்சபை வளர்ந்தது. இன்றைக்கும் வரங்களை பற்றி நாங்கள் விவாதம் பண்ணிக்கொள்ளாமல், இங்கேயே இருப்போம் என்று எண்ணிக்கொள்ளாமல் உங்களுடைய அழைப்புக்கு செவி சாய்த்து, அறியப்படாத உங்களுடைய சுவிசேஷத்தை கேள்விப்படாத அநேக கோடிக்கணக்கான மக்களை சென்று உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செல்ல எங்களுக்கு நீ கிருபை தாரும். ஊழியங்களை தாங்கவும், ஊழியங்களை செய்யவும் எங்களை பலப்படுத்தும். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து, நீங்கள் தேவனையும் அவர் ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பெற்று அறிவிலும் அன்பிலும் வளர்ந்து பெருகி நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடனே கூட இருந்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உங்களுடனே கூட நிலைத்திருக்க கடவது. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமேன். புதுப்பியும் எம்மை புதுப்பியும்